வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷா. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஆக்ரான் சமுத்ரः பிரதமே விதர்மம் ஜனயன் பிரஜா புவனஸ்ய ராஜா விருஷா பவித்ரே அதிசானோ அவ்யே ப்ருஹத் சோமோ வாவ்ருதே சுவான இந்துः. உபனிஷத் ஈஸ்வரனுடைய லக்ஷணத்தை அற்புதமாக உபதேசம் பண்ணியது. ஈஸ்வரன் மாயாசகித பிரம்மன். அந்த மாயாசகித பிரம்மன் இந்த ஜகத்துக்கு அபின்ன நிமித்தோபாதான காரணமாக இருக்கிறார். அத்வைத சித்தாந்தப்படி விவர்த்த காரணமாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் பாரமார்த்திகம். வியாவகாரிக திருஷ்டியில் அபின்ன நிமித்தோபாதான காரணமாக இருக்கிறார். அப்படி புரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் ரொம்ப நாள் இது சாஸ்திரத்தில் படிச்சுட்டே இருந்தால் தான் புரியும். ஆக அத்வைத சித்தாந்தப்படி பிரம்மன் ஜகத்துக்கு விவர்த்த காரணம். ஜீவேஸ்வர ஜகத்தெல்லாம் பிரம்மனில் அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கு, ரஜ்ஜு சர்ப்பவது. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இருந்தாலும் இந்த தத்துவம் புரியணும்னு சொன்னால் இதுக்கு முதல்ல வியாவகாரிகமாக நாம் ஈஸ்வரனை, மாயாசகித பிரம்மனை, சகுண பிரம்மனை, சகுண பிரம்மனை, சகுண பிரம்மன் அது அபின்ன நிமித்தோபாதான காரணமாக இருக்கிறது. அதை ஏக ரூபத்திலையும் அதிகாரி பக்குவத்தை பொறுத்து நிமித்த காரணமாகவும் ஏக ரூபத்தில் இருக்கிறதாகவும் தியானம் பண்ணலாம். கொஞ்சம் பக்குவம் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் ஜகதாகாரமாகவே விஸ்வரூபமாகவே ஈஸ்வரனை தியானம் பண்ணலாம். ஆக நம்ம பண்ணின்னு இருக்கிறதுலாம் பெரும்பாலும் ஏக ரூபந்தான். ஏக ரூபத்தில் நிறைய ரூபத்தை வச்சுட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே வேதங்களில் அதிகமாக சொல்லப்படுறது விஸ்வரூபந்தான். ஏக ரூபமெல்லாம் குறைவு தான். புராணங்கள் ஆகம சாஸ்திரங்கள்லாம் தான் ஏக ரூபத்துக்கு பிராதானியம். ஆக ஈஸ்வரனுடைய லக்ஷணங்களை சொல்லி அந்த ஈஸ்வரனை நாம் தியானம் பண்ணணும். மோட்சத்துக்காக இந்த மனுஷ ஜென்மாவில் மோட்சத்துக்காக வேண்டி நாம் ஈஸ்வரனை தியானம் பண்ணி சாதன சதுஷ்டய சம்பத்தி எல்லாம் அடைஞ்சு அதுக்கு பிறகு விவர்த்த காரணமாக இருக்கிற அந்த அத்வைத சித்தாந்தத்தை புரியறதுக்கு குருக்கிட்ட போய் அந்த பரமார்த்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். ஞானாதேவது கைவல்யம், ஞானத்தினால தான் மோட்சம் அப்படின்னு நம்ம சித்தாந்தம் இருப்பதால் இப்போ அந்த ஈஸ்வரனை தியானம் பண்ணணும், ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கணும். வித்மஹே தீமஹி பிரச்சோதயாத். முதல்ல ஈஸ்வர ஞானம், அப்புறம் ஈஸ்வர தியானம். அந்த ஈஸ்வர ஞானத்தை பெற்று ஈஸ்வரனை தியானம் பண்ணுறதுக்கு ஈஸ்வரனுடைய அனுகிரகம் வேணும், பிரச்சோதனம் வேணும். நஹா தியா பிரச்சோதயாத். அந்த ஈஸ்வரன் நம்முடைய புத்தியை இந்த தத்துவங்களை ஈஸ்வரனையும் தெரிஞ்சுக்கணும், ஈஸ்வரனால் வேதங்கள் மூலமாக உபதேசிக்கப்பட்டிருக்கிற தர்மங்களையும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுண்டா போராது, அதை அனுஷ்டிக்கவும் வேணும். கிருஷ்ணர் கீதையில் சொன்ன மாதிரி 7வது அத்தியாயத்தில் ஜரா மரண மோக்ஷாய மாம் ஆசிரித்ய யதந்தியே 7வது அத்தியாயத்தில் கடைசியில் சொல்கிறார்.
மோட்சத்துக்காக வேண்டி என்ன சார்ந்திருந்து எவன் பிரயத்தனம் பண்ணுறானோ அவனுக்கு 8 விஷய ஞானம் வருங்கிற. தே பிரம்ம தத்விது கிருத்ஸ்னம் அத்தியாத்மம் கர்மச்சாக்கிலம் சாதிபூதாதி தெய்வம் மாம் சாதி யஜ்ஞஞ்ச ஏ விதுஹு பிரயாண காலேபிச்ச மாம் தே விதுர் யுக்த சேதசா. அதெல்லாம் படித்தது ஞாபகம் வச்சுக்கணும். ஆக மாம் ஆசிரித்ய யதந்தியே, அதுக்காக தான் சொன்னேன். ஈஸ்வரனை சார்ந்திருந்து தான் நமக்கு ஆண்டவன் உலகத்தில் முதலாளி, நான் அவனுக்கு ஒரு தொழிலாளி. அவர் எனக்கு வேலை கொடுத்துருக்கார், அதை நான் ஒழுங்காக செஞ்சால் எனக்கு அவர் ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியம். ஆக எனக்கு எங்கிட்ட கர்மபலன் வேணும்னா கர்மபலனை கொடுப்பேன், மோக்ஷபலன் வேணும்னா மோக்ஷபலனை கொடுப்பேன். 15வது அத்தியாயம் தொடங்குற போது அப்படி தான் சொல்கிறார் ஆச்சாரியர். ஆக இப்படி பகவான் அனுகிரகம் பண்ணுறார். அதாவது இப்படி நம்ம என்ன புரிஞ்சுருக்கோம், ஈஸ்வர லக்ஷணம், அந்த ஈஸ்வர ஞானம், ஈஸ்வர தியானம், ஈஸ்வர அனுகிரக பிரார்த்தனை. இந்த வழியிலேயே போகிறதுக்கு எனக்கு உன்னோட அனுகிரகம் வேணும் அப்படிங்கிற பிரார்த்தனை. இதில் நம்ம இப்போ அதில் அது மாத்திரம் இல்லை, ஒருத்தன் காலையில் குறிப்பாக பிராமணன் அவன் செய்கிற ஒரு கர்மாவும் அவனுக்கு இல்லை. அவனோட பிரயோஜனம் அவன் செய்கிறதெல்லாம் சொசைட்டிக்கு. நிறைய பேர் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நன்னா சாஸ்திரத்தை கவனித்து பார்த்தா தான் தெரியும். பிராமணா பகுஜன பிரியா, போஜன பிரியா இல்லை. ஆகையினால இவன் என்ன பண்ணணும்னா காலையிலேருந்து ராத்திரி வரை லோகக்ஷேமத்தை தான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கணும். லோகக்ஷேமத்துக்குள்ளே இவனோட க்ஷேமம் அடங்கி போய்டுறது. ஆகையினால நம்ம தேசத்தில் இதுதான் சிந்தனை. பகவான் இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறதே கன்சியூம் பண்ணுறதுக்கு இல்லை. எப்படி இருக்கு பாருங்க, கன்சியூம் பண்ணுறதுக்காக பகவான் இந்த மனுஷ சரீரத்தை நமக்கு கொடுக்கல, போகார்த்தம் இல்லை. நம்ம என்ன பண்ணுறது, பரோபகாரார்த்தம் இதம் சரீரம். இந்த கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தான் இந்த சரீரத்தை கொடுத்துருக்காரே தவிர நிறைய கன்சியூம் பண்ணி வச்சுட்டு கடைசி காலத்தில் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மொழின்னு முழிச்சு கொடுக்கவும் மனசு இல்லை, வச்சுக்கவும் முடியல. நிறைய பேர் எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க. அதுதான் அப்படியே அழுதுண்டே போக வேண்டிதான். ஆகையினால என்ன பண்ணிருக்கு பிராமணனுக்குன்னா, நித்திய கர்மாக்களில் எல்லா விதமான நித்திய கர்மாக்கள்லையும் ஈஸ்வரனோட சேர்ந்தே எல்லாம் வருது. அதனால் முதல்ல உபனிஷத்து என்ன பண்ணிட்டுன்னா ஸ்நான மந்திரங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, அதுக்காக வேண்டி தூர்வா சூக்தம், மிருத்திகா சூக்தம், அப்புறம் ஸ்நானம் பண்ணுற போது எப்படியெல்லாம் பண்ணணும், அதுக்கெல்லாம் கல்பங்கள், இந்த மந்திரத்தை இப்படித்தான் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு அது வித்யாரண்ய சுவாமிகள் அழகாக அந்தந்த இடத்துல கல்பத்தை அழகாக சொல்கிறார். இப்போ நீ கணுக்கால் அளவு ஜலத்தில் நிற்கணும், முழங்கால் அளவு ஜலத்தில் நின்று சொல்லணும், அப்புறம் இடுப்பளவு ஜலத்தில் நின்று சொல்லணும், அப்புறம் நீ ஒரு முங்கிட்டு சொல்லணும். எல்லாம் முடிஞ்சு இப்போ ஸ்நானம் முடிஞ்சு போயிடுது. ஸ்நானம் முடிஞ்ச உடனே இந்த ஒரு பிரார்த்தனையோடு இது பூர்த்தியாகுது. ஆகவே இந்த அம்பஸ்ய பாரே அப்படின்னு ஆரம்பித்த அனுவாக்கம் இப்போ இந்த மந்திரத்தோட பூர்த்தி ஆகுது. இங்கே என்ன சொல்லியிருக்கு இந்த மந்திரத்தில், என்ன இதெல்லாம் அன்வயம் பண்ணுறதெல்லாம் கடினம். ஆகையினால அவரோட ஆர்டரில் போய் நம்ம அதை அரேஞ்ச் பண்ணி அன்வயம் பண்ணி போட்டுக்கணும். அவர் பண்ணி கொடுத்துருக்கார். அதனால் சாஸ்திரத்தில் அவள் பண்ணுற முறை என்னென்னா அந்த மந்திரத்தோட ஆர்டர்லேயே பெரும்பாலும் போயிடுவாள். நம்ம தான் அதெல்லாம் எடுத்து இது பண்ணிக்கணும். சூத்ரார்த்தோ வர்ணியத்தை எத்திர சூத்திரம் சூத்ரானுசாரிபிஹி ஸ்வபதானிச்ச வர்ணியந்தே பாஷ்யம் பாஷ்ய விதோ விதுங்கிற மாதிரி பாஷ்யத்துக்கு லட்சணம் சொல்கிற போது என்ன சொன்னான்னா, சூத்திரத்தை வர்ணிக்கிற போது சூத்திரத்தை வர்ணிக்கிறதுக்கு பேர் தான் பாஷ்யம், மற்றதெல்லாம் வியாக்கியானந்தான். நம்ம பழக்கத்தில் எல்லாத்தையும் பாஷ்யம் சொல்லின்னு இருக்கோம், தப்பு இல்லை. சூத்திரத்தை விளக்கி சொல்லணும், அந்த சூத்திரத்தோட ஆர்டர்லேயே தான் போகணும். அதன்னா
அதஹான்னா அதஹா, பிரம்ம பிரம்ம ஜிக்ஞாசா, அந்த ஆர்டரில் தான் அர்த்தம் சொல்லணும். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம சொல்லியிருக்கோமோ அந்த அர்த்தத்தை விளக்கியும் சொல்லணும். ஸ்வபதானிச்ச வர்ணியந்தே. அது மாதிரி அந்த ட்ரெடிஷ்னலாக சம்பிரதாயமாக ஒரு மந்திரம்னு எடுத்துட்டா அந்த மந்திரத்தை அந்த பெரும்பாலும் அந்த ஆர்டர்லேயே போயிடுறது. சில சமயம் புரியறதுக்காக ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டியும் இருக்கும். பெரும்பாலும் அதை தான் கடைப்பிடிக்கிறார்கள். என்ன சொல்கிறார்? சமுத்திரஹா பிரதமே ஆக்ராந்த் சமுத்திரஹான் இருக்கு, இத்து இருக்குங்க. ஆக்ராந்தவான் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறார் வித்யாரண்ய சுவாமிகள். சமுத்திரஹான்னா இந்த இடத்துல பரமாத்மான்னு அர்த்தம். சமுத்திரஹா சமுத்திரவத்து பிரௌಢத்வாத்து அசங்க ஆத்மனஹா பரமானந்த ஸ்வபாவத்வாத்வா. 2 காரணம் சொல்கிறார். சமுத்திரம் எப்படி கம்பீரமாக இருக்கோ, பெரிசா ஆழங்காண முடியாத அளவுக்கு சமுத்திரம் எவ்வளவு பெரிசா இருக்கோ அப்படி இறைவன் இருக்கிறார். ஆழங்காண முடியாதவராக இருக்கிறார். அவருடைய பரப்பும் விரிவும் நம்முடைய கற்பனைக்கு எட்டாதது. அதனால் சமுத்திரஹா, சமுத்திரம் எப்படி கம்பீரமாக இருக்கிறதோ அப்படி இறைவன் இருக்கிறார். அது மாத்திரமில்லை, அவர் ஆனந்த பரமானந்த ஸ்வரூபத்வாத். எப்படி கீதையில் பகவான் சொல்கிறார் இல்லையா, ஆபூரியமான அச்சல பிரதிஷ்டம். அது மாதிரி பரம ஆனந்தமாக. சமுத்திரத்தை பார்த்தா நமக்கு எப்படி இருக்குது? துக்கமாக இருக்குது. கடலை போய் பார்த்தா, நம்ம ஊர் கடலை பார்த்தா கொஞ்சம் தூரத்து துக்கமாக தான் தெரியும். 50 கிலோமீட்டர் அளவுக்கு குப்பையை போட்டாச்சு. இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கொழும்பில் போய் பாருங்கள், குப்பை இருக்கான்னு. இருக்காது. நம்ம ஊர் தான் இப்படி. நமக்கு அதெல்லாம் தெரியாது. புஸ்தகத்தோடு சரி, சௌச்சமெல்லாம். ஆக்ராந்த் சமுத்திரஹா, இறைவன் இந்த படைப்பை வியாபித்திருக்கிறான். திரும்ப திரும்ப இந்த அபின்ன நிமித்தோபாதான காரணத்தை சொல்கிறார். இறைவன் இந்த படைப்பு முழுவதிலும் வானாகி மண்ணாகி வெளியாகி வியாபிச்சிருக்கான் பகவான் பரமாத்மா. அவர் இந்த ஜகத்தை வியாபிச்சிருக்கார். எப்படின்னா, பிரதமேங்கிறது இந்த படைப்பின் துவக்கத்தில். இந்த படைப்பின் துவக்கம் எப்போன்னா, அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். தாத்தா யதா பூர்வம் அகல்பயத்து. இந்த படைப்புங்கிறது சுழற்சி. இதுக்கெல்லாம் தொடர்ச்சியெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம ஆரம்பிச்சுட்டே போக வேண்டியதான். என்னது நம்ம சொல்கிறோமே, சுபே தினே சோபனே முகூர்த்தே, என்னென்ன சுபே தினே சோபனே முகூர்த்தே, எல்லா தினமும் சுபே தினே தான். சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணா, அதுவே பெரிய ஆரம்பம். ஆத்ய பிரம்மணா, அப்புறம் தித்தீய பரார்த்தே ஸ்வேத வராக கல்பே. என்ன அர்த்தம்னா, காலமெல்லாம் காலத்தை காட்டிலும் சூக்ஷ்மமானது. இதில் வரும் இந்த ஊர்த மூல மதசாகத்தில் சொல்கிறது, காலத்தா சூக்ஷ்மத்வாத்து காரணத்வாத்தும்பர். காலத்தை காட்டிலும் சூக்ஷ்மம்பர் மாதிரி. இங்கே அந்த பரமாத்மா பிரதமே சிருஷ்டி ஆதி காலே, படைப்பின் துவக்கத்தில் பிரஜாஹா ஜனயன், பிரதமே விதர்மன் ஜனயன் பிரஜா, அப்படி இருக்கு இல்லையா. பிரஜாஹா ஜனயன்னா மக்களை எல்லாம் படைத்தார். மக்களை மாத்திரம் இல்லை, எல்லாமே. என்னது, பிருத்திவியா ஓஷதய ஓஷதிபியோன்னம் அன்னாத் புருஷா. இங்கே பொதுவாக சொல்கிறார், பிரஜாஹா ஜனயன்னு, மக்களை படைத்து. மக்களை முதல்ல படைச்சாரா மற்றதெல்லாம் படைச்சாரான்னு கேட்டால் எல்லாத்தையும் தான். அந்த கிரம சிருஷ்டியெல்லாம் சொல்லி இங்கே நேராக வந்துவிட்டார். பிரஜாஹா ஜனயன்னு எப்படி நம்மளையெல்லாம் படைச்சார், இதெல்லாம் கீதையிலையும் பார்த்துருக்கோம். 8வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். அவ்யக்தாத் வியக்தய சர்வாக பிரபவத்யஹராகமே.
ராத்திரியாகமே பிரலீயந்தே தத்ரைவா வியக்த சம்ஞகே பூதகிராம சயேவாயம் பூத்வா பூத்வா பிரலீயத்தே. இந்த சயேவாயம் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பண்ணுற அக்கிரமத்தெல்லாம் பண்ணிவிட்டு எப்படியோ ஏதோ பெரிய பெரிய இதெல்லாம் நான் அதெல்லாம் சொல்லலை, பெரிய ஊழலை பண்ணிவிட்டு வந்துட்டேன் வெளியில், ஏன்னா ப்ராப்பராக சப்மிட் பண்ணலை ஒன்றும், அதனால் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன்னு நினச்சின்னு இருக்கலாம். அது வச்சிருப்பார். அந்த அந்த இந்த சரீரத்தில் உனக்கு இல்லை, வேறு சரீரத்தில். நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கோம், இந்த சரீரத்திலே நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம் சுவாமிஜி அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு தெரியும் எந்த கர்மா எப்போ வேலை செய்கிறது? ஈஸ்வரனுக்கு தான் தெரியும். எனக்கு அவன் கஷ்டம் கொடுத்தான், அந்த கஷ்டத்துக்கு இன்றைக்கி அனுபவிக்கிறான் பாருங்கோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவன் ஏற்கனவே என்ன பாவம் பண்ணானோ அதுக்கு அனுபவிச்சுட்டு இருக்கானா, உன் கஷ்டத்துக்கு, நீ உனக்கு கொடுத்த கஷ்டத்துக்கு அனுபவிச்சுட்டு இருக்கானா? கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு அப்படி ஒரு எண்ணம், ஒரு சந்தோஷம். அவன் துக்கப்படுறதை பார்த்து ஒரு பரமானந்தம். எனக்கு ஒரு காலத்தில் துன்பம் கொடுத்தான் இல்லையா, எனக்கு துன்பம் கொடுத்த போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், இன்றைக்கி அவன் அனுபவிக்கிறான் பாருங்க, வேணும் அப்படின்னா இதில் இவனுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்க. எல்லாருக்குமே உலகத்தில் பார்த்தா எப்படி இருக்குன்னா, பிறரது துன்பமே எனது இன்பம், பிறரது துன்பமே எனது இன்பம். அவனு என்னன்னா, நம்ம துன்பம் அவனுக்கு இன்பம், அவன் துன்பம் எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு மனுஷனாவா பிறக்கணும்? இது ரொம்ப விசித்திரமாக தான் இருக்கு. ஆக இந்த விதர்மன்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? விவித தர்மன், விவித பிராணிபிஹி பூர்வகல்பே அனுஷ்டிதா விவிதா தர்மாக யஸ்மின் காலே ஸ்வபலதானார்த்தம் உத்போத்தியந்தே சோயம் விதர்மா தஸ்மின். அதான் நாம் பண்ணியிருக்கிற, இங்கே வெறும் தர்மன்னு போட்டிருக்கார், நம்ம பிராக்கெட்டில் அதர்மத்தையும் போட்டுக்கணும். நாம் பூர்வ ஜென்மாவில் எந்த மனுஷ ஜென்மாவில் புண்ணிய பாபங்கள்லாம் பண்ணியிருந்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சரீரத்தில் இல்லை, நிறைய சரீரத்தில் அந்த சுகதுக்கத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கு. பகவான் சொல்கிறார் இல்லையா, ஊர்தங்கச்சந்தி சத்வஸ்தாக மத்தியே திஷ்டந்தி ராஜசாக ஜகன்ய குணவருத்திஸ்தாக அதோ கச்சந்தி தாமசாக. அதனால் அந்தந்த குணத்துக்கு தகுந்த பலம் போக, இந்த சக்கரத்திலேருந்து விடுபடுறதானே கஷ்டம் நமக்கு. இந்த கர்ம தர்மாதர்மம் புண்ணிய பாபம் இருக்குது, இதை அனுபவித்து திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணாராம், சிருஷ்டி பண்ணுற போது நம்ம பல இடங்களில் அதை படிச்சிருக்கோம், திடீர்னு நம்ம வரலை, நம்ம பிறக்கிறதுக்கு காரணம் கர்மா. அவதார தத்துவத்தில எல்லாம் படிக்கிறோமே, பகவான் பிறக்கிறதுக்கு காரணம் சமஷ்டி தேசத்தினுடைய புண்ணிய பாபம். ஆனால் நம்ம பிறக்கிறதுக்கு காரணம் நம்ம பண்ணின புண்ணிய பாபம். ஆக இது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. இந்த கர்மாவனுடைய மூலம் எங்கே கண்டுபிடிக்க முடியும்? சஞ்சித கர்மாவோட ஸ்வரூபம் என்னன்னா மாயாங்க வேண்டிதான். சஞ்சித கர்மாவை எப்படி இது பண்ணுவேள்? சஞ்சித கர்மா பிராரப்தமாக ஆகிண்டே இருக்குது. மனுஷ சரீரம் கிடைக்கிறப்போ புதுசாக வேலை சேர்த்து வச்சுட்டு போகிறோம். மற்ற சரீரத்தில் கிடையாதுங்கிறதையும் மறக்கக்கூடாது. மனுஷ சரீரத்தில் மாத்திரம்தான் இந்த கர்த்திருவமே இருக்குது. அதனால தான் புண்ணிய கர்மா பாப கர்மாவை பண்ணுறோம், அதுக்கு சுகதுக்கம் வர்றது. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பகு துஸ்தாரே. வெளியிலே வர முடியலையே, மாட்டின்னு முழிக்கிறேனேன்னா அதுதான் சொல்கிறார். விதர்மஞ்சனயன் பிரஜாஹா விதர்மஞ்சனயன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பரமேஸ்வரன் சிருஷ்டி காலத்தில் இந்த ஜகத்து முழுக்க வியாபிச்சிருக்கான். இந்த சிருஷ்டியில் ஜனங்களையெல்லாம் உண்டு பண்ணி, எப்படி உண்டு பண்ணான்னா அவரவர்களுடைய புண்ணிய பாபத்துக்கேற்ற சரீரங்களை கொடுக்குறான் ஜீவர்களுக்குன்னு அர்த்தம். போன தடவை இதில் சொல்லிவிட்டேன், பிரஜாஹா ஜனயன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். ஜீவர்களுக்கு வேண்டிய சரீரத்தை தான் கொடுக்குறாரே தவிர ஜீவனை படைக்கிறது இல்லைன்னு சொன்னேன். அது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு 11 மணிங்கிற போது ஆற்றுல பொங்கல் வடை இல்லாட்டி இதுங்கிற போது அது என்ன ஆகிடுறது, ஒரு மாதிரி போயிட்டு தான் வரும். சில சமயம் இங்கே வந்த உடனே எல்லா கர்மாவும்
கொஞ்சம் நேரத்துக்கு ரெஸ்ட் எடுத்துக்கும். அட்லீஸ்ட் இதுக்காக கர்மா கிடைச்சதே சுவாமிஜி, ஆற்றுல படுத்தா தூக்கம் வரமாட்டேங்கிறது. இந்த பிரஜாகா ஜனயன்னா ஞாபகம் வச்சுக்கணும், ஜீவர்களுக்கு மனுஷ சரீரத்தை கொடுத்து அப்படின்னு நம்ம இங்கே அர்த்தம் பண்ணிக்கிறோம். ஜீவர்களை சிருஷ்டி பண்ண முடியாது. ஜீவன் அனாதி, ஈஸ்வரன் அனாதி, ஜீவன் அனாதி. ஆக பிரஜாகா ஜனயன்னு விதர்மன் பிரஜாகா ஜனயன்னு, அந்த கர்மத்துக்கு ஏற்றபடி ஜனயன்னு புவனஸ்ய ராஜா பவதி. புவனஸ்ய ராஜா, அந்த பரமாத்மா சிருஷ்டி மாத்திரம் பண்ணலை, சிருஷ்டி பண்ணி சிருஷ்டி முழுக்க வியாபிச்சிருக்காருங்கிறது மாத்திரம் இல்லை, இந்த பிரஜை இந்த உலகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு பாலகனாக இருக்கிறார். ராஜான்னு சொன்னால் காப்பாற்றுறவர்னு அர்த்தம். திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேன்னர் ஆழ்வார். ராஜாவை பார்த்தா மகாவிஷ்ணு தரிசனம்ங்கிறார். அது அந்த காலத்தில். ஆமாம், அதனால் அந்த காலத்தில் ராஜா வராருன்னு சொன்னால் சாட்சாத் மகாவிஷ்ணு வர்றதுக்கு சமானம். ஏன்னா பட்டாபிஷேகம் பண்ணுற போதெல்லாம் அந்த மாதிரி மந்திரங்கள் தான். அவரை எப்படி கல்யாணத்தில் மாப்பிள்ளையை மகாவிஷ்ணு சொல்கிறோம் இல்லையா, ஒத்துக்கிறோமே, அது மாதிரி அதே மாதிரி ராஜாவும் மகாவிஷ்ணு தான். நம்ம இதில் நிறைய அப்படி இருக்குது அந்த பாவனை. பிரஜா புவனஸ்ய ராஜா பவதி. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மந்திரங்கள்லாம் கொஞ்சம் கடினம்தான். விருஷான்னு சொன்னால் பக்தர்களுடைய பிரார்த்தனைக்கு ஏற்ப அவர்களுக்கு பலன்களை வருஷிக்கிறார். இந்த விருஷாங்கிற சப்தத்துக்கு இங்கே அர்த்தம் வருஷணம். அருள் மழை பொழிகிறார் சொல்கிறோம் இல்லையா தமிழில். கருதறிய ஆனந்த மழை பொழியும் முகிலைனர் தாய்மானவர். அப்படி இறைவன் பக்தர்கள் வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் கண்டாய் அப்படிங்கிறார் திருநாவுக்கரசர். யார் யார் என்ன கேட்கிறார்களோ அவர்களுடைய என்ன யோ யோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையா அர்ச்சித்தும் இச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யாம். ஆகையினால நான் தான் இந்த தேவதைகள் மூலமாக பலனை கொடுக்குறேன். ஈஸ்வரன் கர்மபல தாத்தான்னு அர்த்தம். விருஷான்னு சொன்னால் கர்மபல தாத்தா. ஆனால் இந்த இடத்துல விருஷாங்கிற சப்தம் கர்ம அருள் மழை பொழிகிறார், உயிர்களிடத்தில் கருணை காட்டுகிறார். தர்மத்தை கடைப்பிடிக்கிறவனை அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறார், சுகத்தை கொடுக்குறார். அதர்மம் பண்ணினா திருத்துவர். அதனால தான் தமிழில் சொல்கிறோம், அறத்திற்கே அன்பு சார்பென்ப அகுதறியார் மரத்திற்கும் அகுதே துணைன்னர் திருவள்ளுவர். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ நம்ம குழந்தை ஒழுங்காக குழந்தை நல்லபடியாக சமத்தாக இருந்ததுன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், அதை கொஞ்சம் கொஞ்சி அதுக்கெல்லாம் அதை என்கரேஜ் பண்ணுவோம். அன்பை காமிச்சு குழந்தைய தர்மம் பண்ண வைப்போம். அன்பை நீ சமத்தா சந்தியாவந்தனம் பண்ணிவிடு, சமத்தா விபூதி வச்சுக்கோ அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. எல்லாம் இப்படி இருக்குதுன்னு நினச்சின்னு நான் கொஞ்சமாக பேசுகிறேன். அது எந்த கதியில் இருக்கோ தெரியாது, அதெல்லாம் நம்மளால் ரொம்ப எல்லாம் சொல்ல முடியாது. இருப்போம் நம்ம இது வரைக்கும் அது அந்த கற்பனையிலேயாவது வாழ்வோம். அது காலம்பரை எழுந்தோடனே சரி சமத்தா குழி, சமத்தா சந்தனத்தை அரை, பூஜைக்கு ரெடி பண்ணு, அதை பண்ணு, இது பண்ணி எத்தையாவது சொல்லிகிட்டே இருப்பான். அது அன்போடு சொல்லுவாள். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப. சில சமயம் சரியாக பண்ணலன்னா அடிச்சுடுவாள். கயத்தில் கட்டி தூணில் கட்டி போட்டுடுவாள். மேலே இங்கே கஷ்டம் கொடுப்பாள். அப்போ எதுக்கு நம்மளுக்கு துக்கம் கொடுக்குறான்னா, நாம் நல்லவனாக வாழணுங்கிறதுக்காக நம்மளை கண்டித்து திருத்துறார். அதுக்கும் அன்பு தான் காரணங்கிறார் வள்ளுவர். மரத்தை நம்மளுக்கு துன்பம் கொடுத்து நம்மளை திருத்துறதுக்கும் காரணம் என்னன்னா, இப்போல்லாம் எந்த அப்பா அம்மா பொறுப்பாக இருக்கா குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு? அவள் பிஸியாக இருக்கா, எல்லாம் க்ரஷ்ஷு, அதனால் அவள் பிஸியாக இருக்கா. ஆனால் குழந்தைகள்கிட்ட அன்பை காமிச்சு இந்த குழந்தைகளுக்கு வழி கொண்டு வரணுமே. ஆகையினால அம்மா அடித்தாலும், பகவான் இந்த சூரர்களையெல்லாம் சம்ஹாரம் பண்ணினாலும், ராமர் ராவணனை வதம் பண்ணணும்னா
அது அன்புனால இது பண்ணாரா, வெறுப்புனால அடித்தாரா? அவனை திருத்தணும். சாமதான பேத தண்டம். மரத்திற்கும் அகுதே துணையினர். என்ன ஆழமான கருத்து பாருங்க. ஒருத்தரை திருத்தறத்துக்கும் அவர்கள் மீது இருக்கிற அன்பு தான் காரணம். ஒருத்தருக்கு நல்லது செய்யறதுக்கும் அன்பு தான் காரணம். அது மாத்திரமில்லை, ஒருத்தரை திருத்தி பண்படுத்தி மேல் நோக்கி கொண்டு வரத்துக்கு காரணமும் அன்பு தான். இவ அப்பா பார்த்தா தெரியும். ரொம்ப பசங்கள்கிட்டெல்லாம் கண்டிப்பாகவும் இருப்பார், என்ன பண்ணணுமோ அந்த குழந்தைகள் பார்த்துக்கவும் செய்வார். அதனால் அப்படி இருந்தால் தான் வளர முடியும். 24 மணி நேரம் அந்த பையங்களை படிப்பு பஞ்சாதியை கேட்டு ஒரு வழி பண்ணிடுறதுன்னா அது என்ன, அவருக்கு அதில் என்ன ஆனந்தம் இருக்குது? அன்பு. பசங்களை எல்லாம் கேட்டு கேட்டு எத்தனை பேர் பண்ணியிருக்காருங்களே பாப்பா. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். என்னை பார்த்தா பஞ்சாயத்து தான் கேட்பார். அதுவும் கஷ்டமானதாக தான் கேட்பார். மரத்திற்கும் அகுதே துணை. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். நம்மள்கிட்ட எவ்வளோ கருணை இருந்தால், அன்பு இருந்தால், நம்மள்கிட்ட கேட்டு நம்ம சரியாக சொல்லணும்னு ஆசைப்படுவா. யோசிச்சு பாருங்க. ஐயோ அவர் அங்கே வராரு, இந்த பக்கம் ஓடுவோமான்னு மாட்டோம். நமஸ்காரம் பண்ணி, அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்து, இந்த கஷ்டம் பசங்கள்லாம் ஓடியே போயிடுவோம். அதான் அப்படி இருந்தது. அவர் வரான்னு சொல்லியெல்லாம் போனோம். வருவார், கேட்க போகிறாருன்னு. அவர் வரதுக்கு முன்னாடி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். சொல்கிறேன், மரத்திற்கும் அகுதே துணை. எதுக்கு இதை சொல்கிறோம்னா, விஷாங்கிற வார்த்தையை வச்சுன்னு சொல்கிறேன். இறைவன் நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அருள் புரிகிறார். அவரை சார்ந்திருந்தால் போரும், அவரை கெட்டியாக பிடிச்சிருந்தா போரும். இறைவனடி தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அது மாதிரி விஷான்னா இங்கே அருள் மழை பொழிபவன். அப்புறம் என்ன ஆறுதுன்னு அடுத்தது என்னன்னா, அந்த இறைவன் சானோ. இந்த சானோங்கிறது ரொம்ப நிறைய இருக்கு. சானோங்கிறதுக்கு தாத்பரியம் என்னன்னா, இந்த உடம்பில் இருக்கும் இதயத்தாமரை. அதுதான் அதனுடைய கடைசி அர்த்தம். அவர் பெருசாக நிறைய சொல்லிட்டு போகிறார். ஈஸ்வரஹா சர்வத்திர வியாப்தவான் பர்வத பார்ஷ்வபாகே ஸ்ருத்யந்தரே தம் பிரம்மகிரிரித்யாச்சக்ஷதே இது ஸ்ரவணாத் பிரம்ம அவபோத யோக்யா அயம் தேஹா கிரிஹி. இந்த சானோங்கிறதுக்கு மலையின் பக்கம்னு அர்த்தமா. ஆனால் இங்கே மலையின் பக்கம்ங்கிறது எப்படி அர்த்தம் பண்ணிக்கிறது? அதுக்காக அவர் அர்த்தம் சொல்கிறார். இந்த மெய்ப்பொருளை தெரிந்து கொள்வதற்கு தகுதியுள்ள இந்த உடம்பில் அப்படிங்கிறார். மெய்ப்பொருளை தெரிந்து கொள்வதற்கு தகுதியுள்ள உடம்பு மனித உடம்பில் தான் தெரிஞ்சுக்க முடியும். மற்ற சரீரத்தில் இந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்க முடியாது. மனுஷ சரீரத்தில் மாத்திரம் இந்த ஞானத்தை பெறத்துக்கு யோக்கியத்தை உள்ள சரீரம் மனுஷ சரீரம். மனுஷ சரீரம் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ இப்படியே உழல்றதுக்காகவோ கொடுக்கல. மனுஷ சரீரம் ஜீவனுக்கு மோட்சத்துக்கு சாதனமாக கொடுக்கப்பட்டிருக்கு. பரோபகாரத்துக்காகவும் முக்தி அடைகிறதுக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது தெரியறதே இல்லை. பாவம், வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆளும் இந்த மயக்கை அறுக்க எனக்கு எந்தை மெஞ்ஞான எழில் வாழ் கொடுத்தான். எதுக்கு வந்தோங்கிறத குருநாதர் புரிய வைக்கிறார். ஸ்கூலில் சொல்லித்தராடா என்ன? இதுதான் இது. இந்த குழந்தைகள்லாம் பாவம் ஒரு மாதிரி இருக்குது. எப்போ பார்த்தாலுமே பார்த்தா ஒரு சந்தோஷம் இருக்கா சரியில்லை. விளையாடுறது கொஞ்சம், ஆனால் ஒரு வயசு வரும்போது அவங்க என்னெல்லாமோ அது மன ரீதியான பிரச்சனைகள்லாம் வருது. காரணம் என்னென்னா, உண்மையான அன்பு எல்லாம் கொடுக்கறதாக தெரியல. நான் அதெல்லாம் ரொம்ப பேசலை. ஆனால் விஷயம் என்னன்னா, சானோன்னு சொன்னால் இந்த சரீரத்தில் அவர் அதை குறிப்பாக வேற சொல்கிறார். சானுஹு அப்படின்னா ஹிருதய புண்டரீகம். ஹிருதய புண்டரீகம்னா என்ன? இதயத்தாமரை, உள்ளத்தாமரை. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார்.
அந்த உள்ளத்தாமரையில் பவித்ரே சானோ பவித்ரே, பவித்ரே சானோ, மிகவும் சுத்தமான ஹிருதய புண்டரீகம் அப்படிங்கிறார். சுத்தமானங்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவர் ஒரு அர்த்தம் சொல்கிறார், இந்த உடம்போட வெளியில் இருக்கிற பார்ட்டை கம்பேர் பண்ணுற போது உள்ளே இருக்கிற பார்ட்டை அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகலைங்கிறார். அப்படி ஒரு அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். சுத்தமான ஹிருதயத்தில் அப்படின்னா தூய உள்ளத்தில் இறைவன் புலப்படுகிறான், அவைலபிலிட்டி நன்றாக விளங்குகிறான். மனசில் சுத்தம் இருந்தால் ஈஸ்வர தரிசனம் கிடைக்கும். மாசிலா மனமே ஈசன் கோயில், மாசிலா மனமே ஈசன் கோயில். தர்ம ஈஸ்வர பக்தினாலையும் சாஸ்திரத்தில் பெரியவர்களாக சொல்லியிருக்கிறத கடைப்பிடிக்கிறதுனாலும் பகவான் சொல்கிறார் இல்லையா, காயே நமனசா புத்தியா கேவலைரிந்திரியைரபி யோகின கர்ம குர்வந்தி சங்கம் தியக்த்வா ஆத்மசுத்தையே. மனசு சுத்தமாகிறதுக்காக தானே பண்ணுறோம். அப்படி பவித்திரம் அப்படின்னு சொன்னால் இந்த ஹிருதய புண்டரீகம் பவித்திரமானது, தூய்மையானது. அங்கே என்ன இருக்குன்னா சோமஹா, சோமஹா. இன்னொன்று இருக்கு அவ்யே, அவ்யே. அவ்யேன்னா என்ன அர்த்தம்னா நம்மை பாதுகாக்கின்ற, அதாவது இந்த ஹிருதயம் இந்த ஜீவனை ரொம்ப சம்ரக்ஷணம் பண்ணுறது. மனசு தான் உயிரை பாதுகாக்கிறதுங்கிறது. அது ஒரு மனசில் இறைவனை தியானிக்கிறதுனால. அதனால் இது அவ்யம்னு சொன்னால் என்ன, அவ துமாம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுலேருந்து எடுத்து அர்த்தம் போட்டிருக்காரு. ஆஹா அவ்யம், அவ்யே. அவ்யேன்னு சொன்னால் நம்மை பாதுகாக்கின்ற உள்ளம். இந்த உள்ளத்தால் நான் இறைவனை தியானம் செய்து என்னை நான் பாதுகாத்து கொள்ளுகிறேன். கோபாயித்தும் இச்சதி, இதுதான் ரியல் செக்யூரிட்டி. எவர் செக்யூர் வேணுமா, இந்த பாடிக்கு செக்யூரிட்டி வேணுமா, என்னோட பணத்துக்கு செக்யூரிட்டி வேணுமா, இல்லை இந்த ஜீவனுக்கு செக்யூரிட்டி வேணுமா? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாது. ஆகையினால இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவனுக்கு ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கு செக்யூரிட்டி வேணும், பாதுகாப்பு வேணும். ஆக இந்த வெறுமன உடம்பை பாதுகாக்கிறத விட ரொம்ப முக்கியம் அந்த ஜீவனை கடை தேற்றி கொள்ளணும். தனும் தியஜதுவா காஷ்யாம் ஸ்வபச்சஸ்ய கிருஹேதவா ஞான சம்பிராப்தி சமயே முக்தோசௌ விகதாசயா. தத்துவபோதத்தில் படிச்சிருக்கோம். இந்த உடம்பை காசியில் விட்டால் என்ன, சண்டாளம் வீட்டில் விட்டால் என்ன. தனும் தியஜதுவா காஷ்யாம் ஸ்வபச்சஸ்ய கிருஹேதவா. எங்கே போனால் என்ன இந்த சரீரம், ஞான சம்பிராப்தி சமயேயேவ, எப்போ அகம் பிரம்மாஸ்மிங்கிற தத்துவ ஞானம் தெளிவாக புரிஞ்சுடுத்தோ அப்போவே இந்த சரீரத்தை அவன் கொண்டாச்சு அப்படிங்கிறார். முக்தோசௌ விகத ஆசையா அப்படின்னு அர்த்தம், சரீரத்திலேருந்து அவன் வெளியில் போயாச்சுன்னு அர்த்தமா. எப்போ அகம் பிரம்மாஸ்மி விற்பி ஞானம் பலமாகி விட்டதோ அப்போவே அவன் இந்த சரீரத்தை விட்டு கிளம்பியாச்சு அப்படின்னு அர்த்தம். முக்தோ அசௌ முக்தா விகத ஆசையா. ஆசையான்னு என்ன, கிளம்பி போயாச்சுன்னு அர்த்தம். கிளம்பி போயாச்சுன்னா எங்கே இருக்காங்கிறேள், கிளம்பி போயாச்சுங்கிறேள் அப்படின்னா என்ன, சரீரத்தை அபிமானத்தை விட்டுவிட்டான். இந்த தன்னுணர்வு இண்டிவிஜுவாலிட்டி போயாச்சுன்னு அர்த்தம். அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும். ஆக எதுக்கு இதை சொல்கிறோம்னா, விருஷா பவித்ரே அவ்யே, பவித்ரே அவ்யே, விருஷா விட்டுருங்கோ, பவித்ரே அவ்யே சானோ. சானோன்னா ஹிருதய புண்டரீகம், உள்ளத்தாமரையில், தூய்மையான உள்ளத்தாமரையில். அப்புறம் அவ்யே, இந்த உயிரை காக்கின்ற உள்ளத்திலே. உள்ளத்தை பயன்படுத்தினால்தான் உயிர் பாதுகாக்கப்படும். பாதுகாக்கிறதுனா என்ன அர்த்தம், மோட்சத்தை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஆஹா அவ்யே, அவ்யே. இன்னொன்று சொல்கிறார், அதி
அதின்னு சொன்னால் மற்ற அவயவங்களை காட்டிலும் இது மேலானதுன்னு அர்த்தம். அதிகம், அதின்னு சொன்னால் அதிகம். இந்த உடம்பில் இருக்கிற பார்ட்டிலேயே ரொம்ப உயர்ந்தது ஹார்ட்டுங்கிறார். அதி பவித்ரே அவ்யே சானோ அதி, விருஷா பவித்ரே அதிசானோ அவ்யே, இப்படி இருக்கு. அதினா மிக உயர்ந்ததான, மேலானதான, சிறந்ததான. மற்ற உடம்பில் இருக்கிற பார்ட்லேயே இந்த ஹிருதயம்தான் மேலானது அப்படி சொல்கிறார். அதனால் அதி. அது மாத்திரமில்லை, வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோளாகிய மோட்சத்தை அடைவதற்கு சிறந்த சாதனமான, உயர்ந்த சாதனமாக விளங்குகின்ற இந்த உள்ளத்தில். புரியுறதில்ல? எனக்கே திரும்ப சொல்லுன்னா வராது. உயர்ந்த சாதனம், இந்த சரீரத்திலே உத்தமமான சாதனம் என்னன்னா ஹிருதயம். அதில் தான் ஈஸ்வரனை தியானம் பண்ணி நாம் உயர்ந்த நிலையை அடையலாமா. ஆகையினால இது அதி. அதி. அது மாத்திரமில்லை, சோமஹா. சோமஹான்னு சொன்னால் இந்த இடத்துல பிரம்ம வித்தையோடு கூடியிருக்கிற அந்த ஆத்ம தத்துவம் சோமஹா. சோமஹான்னா உமா, சஹா உமா. இந்த இடத்துல உமாங்கிறது கேனோபனிஷத்தில் சொன்ன பிரம்ம வித்யா ஸ்வரூபிணி உமா. அவரே அப்படி தான் சொல்கிறார். ஹிமவத் புத்ரியா கௌரியா பிரம்ம வித்யாபிமானித்வாத் கௌரீவாச்சகா உமாசப்தா பிரம்ம வித்யாம் உபலக்ஷயதி அத்தஹ ஏவ. அதெல்லாம் சொல்லியிருக்கு, பரவாயில்ல. பகுசோபமானாம் உமாம் தத் விஷயா பரமாத்மா. சோமஹான்னு சொன்னால் உமாயாக விஷயா சஹா. சஹான்னா பரமாத்மா. உமான்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன, பிரம்ம வித்யா. பிரம்ம வித்யாவுக்கு சப்ஜெக்ட் என்னதுன்னா பிரம்மன். பிரம்ம வித்யக்கு பொருள் எதுன்னா, பிரம்ம வித்யக்கு பொருள் பிரம்மன் தான். ஆனால் அதுக்கு பதிலாக பரமாத்மாங்கிறார். ஏன்னா இந்த சஹான்னு இருக்கிறதுனால பரமாத்மா. ஆக தயா உமயாசக வித்தியமானத்வாத் சோமஹா. பரமாத்மா பிரம்ம வித்யோடு சேர்ந்திருக்காராம். ஆக அப்பேற்பட்ட சோமன் எங்க இருக்காருன்னா அவர் இந்த உள்ள தாமரையில் பிருஹத்துன்னு இருக்கு மந்திரத்தில் பாருங்க. பிருஹத்து சோமஹா பிருஹத்து. பிருஹத்து பிருஹத்துன்னா இந்த ஹிருதயத்தில் பிரம்மனாக பிருஹத்து பிரம்ம யதா பவதி ததா வாவிருதே விருத்திம் பிராப்தா. ஆக இந்த ஜீவாத்மா அவரை சொல்றார், பூர்வம் அவித்யாவிருத்தத்வேன சங்குச்சிதா ஜீவஹா பூத்வா தஸ்யாம் அவித்யாயாம் வித்யா அபநீதாயாம் பிரம்மத்வ ஆவிர்பாவாத் சஹா விருத்தஹ இதி அவபாசத்தே இத்யர்த்தः. இந்த உள்ளத்தாம் இந்த ஜீவன் இருக்கானே தன்னை முதல்ல அல்பமாக நினச்சின்னு இருந்தான். தன்னை நான் இந்த உடம்புக்குள்ளே நான் என்னை ஒரு அல்பமாக நினச்சின்னு இருந்தேன். ஆனால் இப்படி ஸ்ரத்தா பக்தியோட சாஸ்திரத்தை எல்லாம் படித்த பிறகு நான் என்ன தெரிஞ்சு கொண்டேன்னா, என்னை நான் பிரம்மனாக உணர்ந்து கொண்டேன். அதை தான் இங்கே சொல்கிறார், வாவிருதே. வாவிருதேன்னா வளர்ச்சி அடைஞ்சதுன்னு அர்த்தம். வளர்ச்சின்னா இங்கே என்ன, ஜீவன் தன்னை மெய்ப்பொருளாக தூய உணர்வாக உணர்ந்து கொண்டான். உயிர் உணர்வாக தன்னை உணர்ந்தது, அவ்வளோதான். உயிர் தன்னை உணர்வாக உணர்ந்தது. ரொம்ப தூய தமிழில் சொல்கிறேன்.
நான் பிருகத்துன்னா பெருசு, என்னை நான் ரொம்ப குறுகியவனாக நினைத்தேன். நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன், இந்த உடம்புக்குள் நான் வரையறுக்கப்படாதவன், நான் எங்கும் நீக்கமர நிறைந்த மெய்ப்பொருளே இப்படி குறுகியவாதாக அறியாமையினால் மாயையினால் தோன்றுகிறது. இடத்தாலும் மாயா கல்பித்த தேச கால கலனா வைச்சித்ரிய சித்திரீகிருதம். இதெல்லாம் விசித்திரத்திலிருந்து விடுபடுத்த வைக்கிறது, ஒத்துண்டு அதுக்கப்புறம் நீக்கிறது. சுவான இந்துஹு, சுவான இந்துன்னு தான் இருக்கு. விருஷா பவித்ர அதிசானோ அவ்யே பிருஹத் சோமோ வாவிருதே. பிருஹத் சோமோ வாவிருதேன்னா அந்த உமாவோட சகிதமாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவானவன் பெரிதாகி விட்டான். பெரிதாகி விட்டான்னா எப்படி பெரிசாயிட்டான்னா, தன்னை சின்னதாக அஜ்ஞானத்தினால சின்னதாக நினச்சிட்டு இருந்தவன் தன்னை பெருசாக புரிஞ்சுன்னுட்டான். எல்லாம் சர்வம் கலு இதம் பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி. சுவானஹான்னா என்ன அர்த்தம்னா, சுவானஹான்னா ஜனானாம் தர்ம அதர்மயோகோ பிரேரகா. இந்த வெளிச்சம் எப்படி நம்மளை படிக்க, இப்போ இங்கே படிக்கலாம், இல்லாட்டி டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்தலாம், ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் நடத்தலாம், நாடக தீபத்தில் சொன்ன மாதிரி, பஞ்சதசியில் சொன்ன மாதிரி ஸ்டேஜில் தானே எல்லாம். அது மாதிரி இந்த வெளிச்சத்தில் எப்படி நடக்கிறதோ அது மாதிரி இந்த ஈஸ்வர சாநித்தியத்தினால தான் புண்ணியமும் பாபமும் நடக்கிறது. சூரியனுடைய பிரகாசத்தில் ஜனங்கள் நன்மை தீமையை செய்வது போல. அதனால் சுவானஹான்னா என்ன அர்த்தம்னா, தர்ம அதர்மயோகோ பிரேரகா. நம்ம எது பண்ணினாலும் அவனன்றி ஓரணுவும் ஆசையாது. ஆனால் புண்ணிய பாபத்துக்கு தண்டனை, இது ஞாபகம் வச்சுங்க, ஏற்கனவே இதை பற்றி படிச்சிருக்கோம். எல்லாத்தையுமே அவரே பண்ணுறாருன்னா அவரே சம்சாரியாக இருந்துட்டு போகணுமே, நான் என்னத்துக்கு மகாநாராயண புருஷத்தை படிச்சுன்னு உட்காந்துருக்கணும் சொல்லலாமே. அப்படி இல்லைப்பா, அது நமக்குத்தான் அது சேரும். அதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். வைஷமிய நைர்கண்ய தோஷமெல்லாம் கிடையாது சொல்லி, அந்த பகவானுக்கு அந்த அந்த குற்றமெல்லாம் கிடையாது. நம்ம பட்சபாதமெல்லாம் பகவானுக்கு கிடையாது. வேணுங்கிறவனுக்கு பலன் கொடுக்கறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் கிடையாது. அவருக்கு அந்த புண்ணிய பாபம் கணக்குப்படி தான் பண்ணுவார். ஜட்ஜு மாதிரி, உண்மையான ஜட்ஜு. அவர் தன்னை ஏமாற்றிக்க மாட்டார், யாரையும் ஏமாற்ற மாட்டார். பிறரை ஏமாற்றி தன்னை ஏமாற்றி கொள்ளுகிற சுபாவம் அந்த ஜட்ஜுக்கு இல்லை. இந்துஹு, இந்துஹுன்னா என்ன? சாதாரணமாக இந்துன்னா சூரியன், சந்திரன், சந்திரன். அதனால் பலனை கொடுக்கறதுனால தர்மாதர்மத்தை தூண்டுறார். தர்மாதர்மம் பண்ணுறதுக்கு உடம்பில் சக்தியாக ஆதாரமாக இருக்கார். நாம் சக்தியை மிஸ்யூஸ் பண்ணுறோம். நம்மக்கிட்ட பணத்தை கொடுத்தா பணத்தை நல்ல காரியத்துக்கும் உபயோகப்படுத்தலாம், மோசமானதுக்கும் உபயோகப்படுத்தலாம். நம்மக்கிட்ட இந்த மணி பவர் இருக்கிறதுனால அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியலைன்னு சொன்னால் அதர்மமாக போயிடும், இல்லாட்டி தர்மத்துக்கு உபயோகப்படும். அது மாதிரி பகவான் இந்த உடம்பில் காரியம் பண்ணுறதுக்கு சக்தியாக இருக்கார் அவர். ஆனால் அவர் பகவான் கொடுத்துருக்கிற இந்த சரீரத்தையும் சக்தியையும் நமக்கு வில் பவர் வேற கொடுத்துருக்கார். அதை நாம் தப்பாக உபயோகப்படுத்தினா அதுக்கு தகுந்த பலன் தான் கிடைக்கும், சரியாக உபயோகப்படுத்தினா அதுக்கு தகுந்த பலன் கிடைக்கும். ஆக நமக்கு இச்சா சக்தி கொடுத்துருக்கார், கிரியா சக்தி கொடுத்துருக்கார், ஞான சக்தியை கொடுத்துருக்கார், தெரிஞ்சுக்கிற சக்தி, ஆசைப்படுற சக்தி, செயல் புரியற சக்தி, பலனை அனுபவிக்கிற சக்தி, போக சக்தி. உடம்புல சக்தி இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். சாத்தை வாயிலே போட முடியல, பல்லே கடிக்க முடியலன்னா என்ன பண்ணுறது? அன்னவான் பவதி அன்னாதோ பவதி. அன்னாதோ பூயாசம்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லின்னு உட்காந்துருக்கோம். எனக்கு சாப்பிட்றதுக்கு சக்தி இருக்கணும். ஆஹா, இந்துன்னு சொன்னால் இந்த இடத்துல பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஆஹ்லாத கரஹா. நம்ம இந்த விஷயம் இங்கே நம்ம படிக்கிறதெல்லாம் நல்லது தானே படிச்சுட்டு இருக்கோம். அதனால் நம்ம நல்ல காரியத்தை பண்ணால் பகவான் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குறார். எப்படி சந்திரன்
நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு ஹிதமாக இருக்கோ, ஆஹ்லாதத்தை கொடுக்கிறதோ, மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ, அப்படி இந்த கர்ம பலனை கொடுப்பவராகவும் அவர் இருக்கிறார். ஆஹா சுவான இந்து. இதுதான் மந்திரம். இது போன தடவை கடைசியாக ஆரம்பித்தோம், முடிக்க முடியல. இந்த மந்திரத்தை பாருங்க. ஆக்ராஹன் சமுத்திர பிரதமே விதர்மஞ்சனயன் பிரஜாபுவனஸ்ய ராஜா விருஷா பவித்ரே அதிசானோ அவ்யே பிருஹத் சோமோ வாவ்ருதே சுவான இந்துஹு. இந்த பேராகிராஃப் ஓவர். எப்போ ஆரம்பிச்சது தெரியல எனக்கு. இந்த கிளாஸ் எப்போ ஆரம்பிச்சது தெரியல. இப்போது இந்த பேராகிராஃப் முழுக்க நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா, ஈஸ்வர லக்ஷணம், ஈஸ்வர ஞானம், ஈஸ்வர லக்ஷணத்தின் மூலம் ஈஸ்வர ஞானம், ஈஸ்வர ஞானம், ஈஸ்வர தியானம், ஈஸ்வர அனுகிரக பிரார்த்தனா, அதை லைஃப் முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஸ்நான மந்திரங்களை சொல்லியாச்சு. அருகம்புல்லை வச்சுன்னு சொல்கிற மந்திரங்கள், அப்புறம் மண்ணுக்கான மிருத்திகா சூக்தம், மண்ணெல்லாம் தேய்ச்சின்னு குளிக்கிற மந்திரங்கள்லாம் பார்த்தோம். ஸ்நான மந்திரங்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஸ்நானத்துக்கு அப்புறம் ஜபம் பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் இது பண்ண, உடம்பை தொடச்சுண்டாச்சு, வஸ்திரம் கட்டிண்டாச்சு. அதுக்கெல்லாம் மந்திரம் இருக்குது, சாஸ்திரத்தில் எல்லாத்துக்கும் இருக்குது. ஆகையினால் தொடச்சிக்கிறதுக்கு அப்புறம் உடனே இல்லை, உடனே குடுமியை புழியணும், துணியை புழியணும். அதில் பித்திருக்கள்லாம் திருப்தி அடைகிறார்கள். அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் மற்ற ஸ்மார்த்த மந்திரங்களாக இருக்குது. ஸ்மார்த்த இதாக இருக்கலாம், ஸ்மார்த்த சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். இங்கே வரல எல்லாம். இப்போ பொதுவாக நம்ம எல்லாரும் சொல்லின்னு இருக்கிற துர்கா சூக்தம் வருது அடுத்தது. ஆக நான் இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். இன்னும் 15 நிமிஷம் இருக்குது. அதனால் துர்கா சூக்த மந்திரத்துக்கு அர்த்தம் பார்ப்போம். நம்ம பழக்கத்தில் சொல்லின்னு இருக்கோம் அது துர்கா சூக்தம்னு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, துர்கா சூக்தம் தலைப்பு கொடுக்கலை, ஆனால் துர்கா வர்றதை அந்த நேரத்தில் விஷயத்தை சொல்கிறார். அனிஷ்ட பரிகாரார்த்தத்வேன ஜப்யாக மந்த்ராக. இந்த துர்கா சூக்தம் சொல்கிறோமே, ஜாத வேதத்தை ஆரம்பித்து சொல்கிறோமே, இந்த மந்திரத்தை என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் வராமல் இருப்பதற்காக ஜபிக்க வேண்டிய மந்திரங்கள் அப்படிங்கிறார். அனிஷ்ட பரிகாரார்த்தத்வேன. அனிஷ்டம்னா என்ன, இஷ்டம்னா என்ன, சுகம் இஷ்டம், அனிஷ்டம்னா என்ன, துக்கம் அனிஷ்டம். நமக்கு பிடிக்காதது துன்பம், பிடிச்சது இன்பம். ஆக பிடிக்காததெல்லாம் நமக்கு வரக்கூடாது. நமக்கு வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் ஒவ்வொரு நாளையும் நடத்தின்னு போகணும். சூஷாச்சமே சுதினஞ்சமே. காலம்பரை எந்திரிக்கிற போது இந்த வேலை, காலம்பரை வேலை, குட் மார்னிங்கிறது சொல்கிறாள், அவளும் தான் அப்படி தானே சொல்லிட்டு இருக்கா. அதனால் சூஷாச்சமே நல்ல வார்த்தை இது. இல்லாட்டி உபநிஷத்தே சொல்கிறது, உஷாவா அஸ்வஸ்ய மேத்யஸ்ய சிரஹா. குதிரையோட தலையாக பிரம்ம முகூர்த்தத்தை தியானம் பண்ணுங்கிறது அஸ்வமேத உபாசனையில். அஸ்வமேத யாகத்தில் குதிரையோட தலை என்னன்னா பாவனை, இமேஜினேஷன். அதை தியானம் பண்ண. அஸ்வஸ்ய மேத்யஸ்ய அஸ்வஸ்ய சிரஹா உஷா. பூஜைக்கு உரிய இந்த குதிரையினுடைய தலை பிரம்ம முகூர்த்தமாக இருக்கிறது. சூரியோதயத்துக்கு முன்னால் 48 நிமிஷம். அந்த நேரத்தை நல்லபடியாக உபயோகப்படுத்தணும். அந்த நேரத்தில் தான் இன்னைக்கு வைகரை யாமம் துயிலெழுந்து அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, வைகரை யாமம் துயிலெழுந்து தான் செய்யும் நல் அறமும் ஒன் பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை. காலையில் எழுந்து அப்பா அம்மாவெல்லாம் நமஸ்காரம் பண்ணி, பகவானை நமஸ்காரம் பண்ணி, இன்றைக்கி நான் என்னெல்லாம் புண்ணியம் பண்ண போகிறேன்னு யோசிச்சுக்கணுமா. வைகரை யாமம் துயில் எழுந்து, இது ஆச்சாரக்கோவைங்கிறதுல இருக்குது. பெருவாயின் முள்ளியார் இன்னொரு புலவர். ஆக சூஷாச்சமே சுதினஞ்சமே சொன்னேன் இல்லையா. இங்கே விஷயம் என்னன்னா,
அனிஷ்ட பரிகாரார்த்தத்வேன ஜப்யாகா. இந்த மந்திரமெல்லாம் ஜபிக்கணும். இதை ஒரு தடவை சொல்லணும். அதுக்காக சொல்கிறார். மந்திரத்தை படிப்போம். எல்லாருக்கும் தெரியும் அது. ஜாதவேதசே சுனவாமசோமமராதி யதோ நிதஹாதி வேதஹ சனஃப் பரிஷததி துர்காணி விஸ்வா நாவேவ சிந்துந்துரிதாத்யக்னிஹ. ஜாதவேதசே சுனவாமசோமமராதி யதோ நிதஹாதி வேதஹ சனஃப் பரிஷததி துர்காணி விஸ்வா நாவேவ சிந்துந்துரிதாத்யக்னிஹ. ஜாதவேதசே சோமம் சுனவாம. ஜாதவேதசே, ஜாதவேதஸ்ங்கிறது அக்னிக்கு ஒரு பேர். நம்ம இதில் படிச்சிருக்கோம், கேனோபனிஷத்தில் படிச்சிருக்கோம். அக்னி பகவான் சொல்லுவார், நான் ஜாதவேதஸாக்கும். இந்த இடத்துல ஜாதவேதஸ்ங்கிறதுக்கு வியாக்கியானக்காரர் அர்த்தம் சொல்கிறார். எப்படி ஜாதவேதஸ் அப்படின்னு கேட்டால், அக்னிக்கு பேர் ஜாதவேதாக. அவர்கிட்ட அக்னி பகவான்கிட்ட இருந்து தான் ஞானம் வந்து தான். ரிக்வேதம் முதல்ல என்ன சொல்கிறது? அக்னிமீளே புரோஹிதம். சாமவேதம் அக்ன ஆயாஹி வீதையே. ஜாதவேதான்னு சொன்னால் அறிவு யாரிடமிருந்து தோன்றுகிறதோ, வேதாம்சி வேதனானி ஞானானி தானி ஜாத்தானி உற்பன்னானி யஸ்மாத் அக்னேஹே சோயம் ஜாதவேதாக. இவருக்கு தான் ஜாதவேதாகான்னு பேர், ஜாதவேதஸ்ன்னு பேர். அதனால் இவர் எப்படின்னா, இந்த நம்ம சம்ஸ்காரம் பண்ணப்பட்ட அக்னி, ஆதானேன சம்ஸ்கிருதே அக்னவ், சம்ஸ்காரம் பண்ணப்பட்ட அக்னியில் அதுக்கு பிறகு என்னெல்லாம் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? தெய்வம் வித்தம் மானுஷம் வித்தம்லாம் சொல்கிற போது மனசில் அந்த ஞானமெல்லாம் வருது. இந்த அக்னியை எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி, பஷ்சாத்து கர்த்தவிய விஷயானி ஞானானி உற்பத்தியந்தே தஸ்மை ஜாதவேதசே. இப்படி அக்னியை ரெடி பண்ணுற போது, அக்னியை ரெடி பண்ணுறதுக்கு ஞானம் வேணும். ஆனால் அக்னி பகவான்கிட்ட இருந்து ஞானம் உற்பத்தி ஆச்சு. அவரிடத்திலிருந்து அறிவு தோன்றியது. பல்வேறு வகைப்பட்ட அறிவுகள்லாம் அவரிடமிருந்து தோன்றியது. குறிப்பாக வேள்வி விஷயங்களை பற்றிய அறிவு அக்னி பகவானிடமிருந்து உற்பத்தி ஆயிற்று அப்படின்னு அர்த்தம். ஆகையினால் அவர் அறிவை கொடுப்பதால், அக்னி பகவான் நமக்கெல்லாம் அறிவை கொடுப்பதால் அவர் ஜாதவேதஸ் என்று அழைக்கப்படுகிறார். ஆக அப்படிப்பட்ட ஜாதவேதஸுக்கு, அக்னி பகவானுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, சோமம்னு சொன்னால் என்ன? இந்த சோமலத்தை அதை பிழிஞ்சு அதை கொடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, சுனவாம அபிஷுத்தம் கரவாம அவருக்கு பூஜை பண்ணுறோம். அந்த சோமத்தை சமர்ப்பணம் பண்ணுறோம். ஆக ஹே ஜாதவேதஸில் ஜாதவேதஸே சதுர்த்தி விபக்தி. ஜாதவேதஸே சோமம் சுனவாம. ஜாதவேதஸுக்கு நாங்கள் சோமத்தை சமர்ப்பணம் பண்ணுகிறோம். ஜாதவேதஸே சுனவாம சோமமராதி யதா. அப்போ சுனவாம சோமம் தனியாக பிரிச்சுக்கணும். ஜாதவேதஸே சோமம் சுனவாம, ஃபுல் ஸ்டாப். அப்புறம் அடுத்தது என்ன பண்ணணும்னா, வேதஹா அராத்தீயதா நிதஹாதி. அப்படி படிக்கணும். சுனவாம சோமமராத்தி அராத்தீயதா விதஹாதி வேதஹான் நிதஹாதி வேதஹான் இருக்கு. இப்போ வேதஹா நிதஹாதி எதை?
அராத்தீயதா, அப்பேற்பட்ட வேதா, வேதகாங்கிறதுக்கு இங்கே அக்னிஹின்னு அர்த்தம். வேத சப்தத்துக்கு இங்கே அக்னிஹின்னு அர்த்தம். ஏன்னா ஸ்வயம் சர்வம் வேத்தி இது அக்னி. நம்ம அக்னியை ஒரு ஜட வஸ்துவாக பார்க்கல, அதில் இருக்கிற ஒரு சேத்தன தேவதையாக பார்க்குறோம். ஆஹா, அக்னி பகவான்கிட்ட இருந்து தான் நமக்கு ஞானம் வர்றது. அதனால தான் அக்னி உபாசனையே பண்ணுறோம். அக்னிர் தேவோ த்விஜாத்தீனாம், பிராமணர்களுக்கு அக்னி தான் தேவத்தை. அது மாத்திரம் இல்லை, கையிலே அக்னி இருக்குது, பூஜை பண்ணி பண்ணி கையில் அக்னி இருக்குலாம் சொல்லுவோம். ஏஷவா அக்னிர் வைஸ்வானரஹா. எதுக்கு அக்னி இது? இந்த கும்பாபிஷேகம் பண்ணணுன்னாலும் எந்த கர்மா பண்ணனாலும் அக்னி ஆராதனை பண்ணாமல் எந்த கர்மாவும் கிடையாது. கோவில்லையே முதல்ல அக்னி உபாசனை பண்ணிட்டு தான் ரூபத்துக்கு பூஜை பண்ணணும்னு இருக்குது. இவர் சொல்கிறார், திருஞான சம்பந்தர் சொல்கிறார் சிதம்பரத்தில், கற்று ஆங்கு எரி ஓம்பி கலியை வாராமே செய்வார்கள். இந்த சிதம்பரத்தில் இருக்கிற தீட்சிதர்கள்லாம் என்ன பண்ணுகிறார்களாம், காலையில் எழுந்து வேதத்தை சொல்லுகிறார்களாம். கற்று, எப்பவுமே வேதாத்தியனம் பண்ணிங்கிறார். கற்று ஆங்கு எரி ஓம்பி, எரி ஓம்பின்னா அக்னியை பூஜை பண்ணின்னு அர்த்தம். கலியை வாராமே செய்வார்கள் அப்படிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டை. கற்றாங்கரி ஓம்பி இப்படி தான் பாடுவா. அதே மாதிரி இன்னொரு இது உண்டு, அதாவது முத்தி வேள்வியும்பா. தமிழில் இதெல்லாம் இருக்குது. கார்கபத்தியம், ஆகவனியம், தாட்சிணாக்னி. அதுக்கு முத்தி இது. அழலோம்பும் அப்பூதிம்பர் சேக்கிழார். அழலோம்பும் அப்பூதின்னா, இந்த திருநாவுக்கரசர் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறார், அப்பூதி அடிகள். இந்த அப்பூதி கலியை மெலியச் செய்வதற்காக அழலோம்புகிறாருங்கிறார். தேசத்துக்குள்ள கலி வந்துடக்கூடாது, கலி புருஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக அக்னியை உபாசனை பண்ணுறாங்கிறார். அழல்னா என்னது? நெருப்பு. ஓம்புதல்னா வழிபடுதல். ஆக அழலோம்பும் அப்பூதி. இப்படி பிராமணனுக்கு எப்பவும் அக்னி வீட்டில் அது எரிஞ்சுட்டே இருக்கணும். சந்நியாசம் வாங்கினா உள்ளுக்குள்ளே சமாரோபணம் பண்ணிக்கலாம், இல்லாட்டி சந்நியாசம் வாங்கிக்கலைன்னா அந்த அக்னியினால் சம்ஸ்காரம் பண்ண வேண்டியது. எல்லாத்துக்கும் அக்னி சம்ஸ்காரம் வச்சுருக்கோம் நம்ம. அதனால் அந்த வேதா அக்னி பகவான் அராத்தீயதா, எங்களுக்கு அராத்தீயதா நிதஹாதி. எங்களுக்கு யாராவது கஷ்டம் கொடுக்க வந்தான்னா, கஷ்டம் கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்? நான் புண்ணிய கர்மாவை பண்ணின்னு இருக்கேன், புண்ணிய கர்மா பண்ணுறவனை போய் துக்கப்படுத்தினா, உலகம் அப்படி தான் இருக்குது, அது வேறு விஷயம். இந்த புண்ணிய கர்மா பண்ணுறவனை துக்கப்படுத்தினா, எனக்கு கஷ்டம் கொடுக்குறவனை நிதஹாதி. நிதஹாத்தின்னா என்ன அர்த்தம்? நிதராம் பஸ்மீ கரோதி. தஹாத்தின்னா என்ன அர்த்தம்? தகதி எல்லாம் வேதத்தில் அப்படி இருக்கு. நிதஹாத்தி அப்படின்னு சொன்னால் எரிச்சுடும். நான் அக்னியை பூஜை பண்ணுறேன், ஆகையினால் அக்னியை பூஜை பண்ணுறேன், எனக்கு ஏதாவது நீ கஷ்டம் கொடுத்தியானா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், அக்னியிலேருந்து வந்துடுவார். இந்த தாருக்காவன ரிஷி கதையெல்லாம் கூட பார்க்குறோம். அவள் அக்னியிலேருந்து நிறைய இதெல்லாம் உண்டு பண்ணுறா. அது சரியா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் அக்னியிலேருந்து எல்லாம் வருகிறது. அது அந்த அக்னி பகவான் அவர்களை பஸ்மம் பண்ணி விடுவார். அங்கேயும் ஞாபகம் வச்சுக்கணும், அக்னி பகவானுக்கு என்னென்ன தவறு செய்யணும், மரத்திற்கும் அகுதே துணை, அது மறக்கக்கூடாது. நமக்கு ஒன்றும் ஒருத்தர் மேலேயும் விரோதம் கிடையாது. நல்ல காரியம், அதனால தான் படிக்கிறோம். விஸ்வாமித்திரர் யாகம் பண்ண போகிறார், எதுக்கு ராமரை கூப்பிடுறார்? நான் பண்ணினா என்னத்தையா கொண்டு போட்டு விட்றான்ப்பா, நான் அக்னியே சுவாகான்னு போடுறதுக்கு மாம்சம் விழருது அப்படின்னா மேலேருந்து அங்கே வந்து போடுறான். அந்த ராட்சசர்கள்லாம் சுபாகு மாரீச்சன் இவெல்லாம் என்ன பண்ணுறான், அந்த யாகம் பண்ண விடாமல் இடைஞ்சல் பண்ணுறான். கொண்டு வந்து மாம்சத்தை கொட்டுறது, எந்தையா கொட்டுறது, இவாளெல்லாம் பிடிச்சி அடிக்கிறது, அந்த மாதிரி யாகம் பண்ணுறவனெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறது. ஆனால் இந்த அக்னி பகவான் என்ன பண்ணுவார்னா, வேதா அராத்தீயதா நிதஹாதி. இந்த அக்னி பகவான் எனக்கு நல்ல காரியம் பண்ணுற, எனக்கு கஷ்டம் கொடுக்குறவர்களை எல்லாம் பஸ்மம் பண்ணிடுவான். அதுதான் இந்த வரிக்கு அர்த்தம். ஜாத்தவேதசே சுனவாம சோமம், அது தனியாக பிரிச்சுக்கணும். ஜாத்தவேதசே சோமம் சுனவாம.
வேதா அஸ்மான் அராத்தீயதா நிதஹாதி. எங்களை எல்லாம் கஷ்டம் கொடுக்கிறவனை எரிச்சுடுவார். அவ்வளோதான். ஹரி ஓம். ஓம் சகனாபவது சகனௌ புனக்து சக வீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிகி ஜகன்மாதா புவனேஸ்வரி தேவிகி சத்குருநாத மகாராஜிகி கோமாதா கி கங்கா மாதா கி காவேரி மாதா கி சமஸ்த நதி தேவதா கி சனாதன தர்ம கி.